அப்படின்னு சொல்லிக்கிட்டே நான் மத்தியானம் முடிச்சு கொண்டு கண்டினியூ பண்ணலாம். கோவத்தில் திட்டிகிட்டு போயிருப்பான். ஸோ நீங்கள் உட்காந்து அழுதுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இருந்தாலும் முடிச்சிருந்தேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நீங்கள் அழுதுகிட்டே உட்காந்துருக்கீங்க. அப்படியே அழுது செம்ம டயர்டாக அப்படியே தூங்கிடுறீங்க. சரி நம்ம ஜேகே ரூமில் எல்லா பொருளையும் போட்டு பயங்கரமாக உடச்சிட்டு இருக்கா. ஸோ ஜிம்முன்னு தயங்கம் பார்த்து டே என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. ஜேகேவை தடுக்க எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. ஜிம்முனும் தயங்கும். ஸோ கிட்டத்தட்ட அவங்களாலே முடியல. ரொம்பவே கோவப்படுறான். எல்லா பொருளையும் போட்டு பயங்கரமாக உடச்சிக்கிட்டு இருக்கான். உடனே தயங்க பார்த்துட்டு டி டைம் நீ போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வர. அப்போ தான் இவனை தடுக்க முடியும். இல்லைன்னா இவன் கோவத்தில் ஏதாவது பண்ணி பண்ணான். ஓகே ஜிம்மு நீ பார்த்துக்கோ, நான் வந்துடுறேன், கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தயம் உடனே போய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்கிறான். தயம் இந்த மாதிரி ஜேகே கோவத்தில் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லா பொருளையும் போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்கிறான். ஸோ எல்லோரும் கேட்டுட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தயம் பின்னாடி தான் எல்லோரும் வராங்க. உடனே ஜேகே ரூமுக்கு வந்துடுறாங்க. ஜேகே ரூமை கதவை திறந்து பார்த்தா அவ்வளோ செம ஷாக்கு. ஜின்னுக்கு, ஆரம்க்கு, ஷுவைகாக்கு, சிவாக்கு பயங்கர ஷாக்கு. டே என்னடா இவன் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஸோ பக்கத்தில் ஜிம்மன் ஜேகேவை பிடிச்சிருக்கான். பார்த்தா ஒரு கையில் நைஃப், கத்தி அவ்வளோதான். ஜிம்மனுக்கு என்ன பண்ணுறேன்னு ஐயோ டே என்னடா வேலை பண்ணுறேன் டே என்னை விட்றா, நான் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் எல்லோரும் பார்த்துட்டு ஜேகே பக்கத்தில் எவ்வளோ தடுக்க முயற்சி பண்ணுறாங்க. ஜேகேட்டேருந்து அந்த நைஃப் கத்தியை வாங்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. சுத்தமாக அவங்களாலே முடியல. ரொம்ப இது பண்ணுறான். ஸோ ஆரம் டக்குன்னு நைஃப் கத்தியை பிடுங்கிட்டு சப்புன்னு கன்னத்துலேயே அறதான் ஜேகேக்கு அப்படின்னு சொல்லிட்டு சப்புன்னு அரைஞ்சிடும். கன்னத்துலேயே ஆரம் ஜேகே கன்னத்தில். ஸோ ஜேகேவை பார்த்துட்டு டேய் என்னடா வேலை பண்ணுற, பைத்தியமாடா நீனு, என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்க, சூசைட் பண்ணிக்கிட்டு இருக்க பைத்தியம் மாதிரி, வேறு என்ன பண்ண சொல்கிறா ஆரம், என் ஜில்லு எனக்கு கிடைக்க மாட்டா, அவளுக்கு இதே தான் ரொம்ப முக்கியம்ன்ட்டு இருக்கா, அப்போ நான் தேவையில்லைன்னு சொல்லிட்டால, அப்போ நான் இதுக்கு நான் இன்னும் உயிரோடு இருக்கணும் ஆரம், நான் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஸோ எல்லோரும் இதை கேட்கவே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஜேகே இப்படி பேசுறதை பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜின்னுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஜேகேக்கு கஷ்டமாக இருக்குது, சிவாவுக்கு கஷ்டமாக இருக்குது, இதை பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. நம்ம ஜேகேவை பார்த்துட்டு டே அதுக்குன்னு லூசுத்தனமாக சூசைட் பண்ணிக்க போகிற, பைத்தியமாடா நீனு, ஏன்டா இப்படி இப்போ தப்பான முடிவெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்க, இதெல்லாம் நீ ரொம்ப கோவப்படுற ஜேகே. ஆமாம் நான் கோவப்படுறேன் தான், கோவப்பட்டு என்ன பிரயோஜனம், எனக்கு தான் என் ஆள் கிடைக்க மாட்டா, அவள் இல்லாத லைஃப்பில் நான் இதுக்கு மட்டும் வாழணும், அவள் இருந்தால் தான் நானும் இருப்பேன், அவள் எனக்கு கிடைக்கலன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இந்த மாதிரி பேசிக்கிட்டு அழுதுட்டு உட்காந்து செம்மையாக பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ ஜிம்மனுக்கும் தயங்கும் இது கேட்கவே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஒன்று ஜேகே பக்கத்தில் போயிட்டு டே இங்கே பாரு ஜேகே, இங்கே பாரு தப்பான முடிவெல்லாம் எடுக்காதடா, பாரேன் உன் ஜில்லு என்றைக்குமே உன் நல்லதுக்காக தான்டா சொல்கிறா, அவன் உன் லைஃபுக்காக தானே இவ்வளோ தூரம் சொல்கிறா, அது மட்டும் இல்லை ஜேகே, உனக்கு இது எவ்வளோ இம்பார்ட்டன்னு அவளுக்கும் தெரிஞ்சிருக்கு, அதனால தானே அவளை இவ்வளோ தூரம் சொல்கிறா, நீ அதை புரிஞ்சுக்கோ ஜேகே இந்த மாதிரி ஜேகேட்ட சொன்னேன். ஜேகே ஜிம்மனை பார்த்துட்டு எனக்கு புரியுதுடா, ஆனால் நான் தான் சொல்லிட்டேன்ல இதெல்லாம் வேணாம், நம்ம போய் தனியாக வாழ்ந்துடலாம், கூப்பிட்டா வரமாட்டேங்கிறா, எனக்கு இதான் ரொம்ப முக்கியன்ட்டு இதுலேயே இருக்காளே, அப்போ நான் எதுக்குடா இருக்கணும் உயிரோட, அவள் தான் எனக்கு கிடைக்க மாட்டேன்னு தெரிஞ்சு போச்சு, நான் எதுக்கு இருக்கணும், அதான் நான் இதெல்லாம் முடிவு பண்ணிட்டேன். டேய் நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க, இங்கே பார் ஜேகே, ஜில்லு நீ என்னைக்கு கூப்பிட்டாலும் அவள் வருவாடா, அவள் வராமலாம் இருக்க மாட்டா, என்ன சொல்ல வரேன்னு நீ புரிஞ்சுக்கோ ஜேகே, அவள் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியலையாடா, உனக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், உனக்கு ரொம்ப நீ இதுக்காக நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் அவள் இவ்வளோ சொல்லி உனக்கு புரிய வைக்கணும் ட்ரை பண்ணியிருக்கா, ஆனால் நீ தான் அவளை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, இன்னும் அதை புரிஞ்சிக்காம நீ அவளையும் கஷ்டப்படுத்துகிற, நீ உன்னையவே நீயும் கஷ்டப்படுத்திக்கிற, ஏன் ஜேகே இப்படி பண்ணுற, நான் இந்த மாதிரி ஜேகேட்ட சொன்னேன்னா ஜேகே ஜிம்னை பார்த்துட்டு இவ்வளோ தூரம் சொல்கிறேன் வா என் கூட வா, நம்ம தனியாக இங்கே போய் வாழ்ந்துடலான்னு சொல்லிட்டு எவ்வளோ கெஞ்சி கூப்பிட்றேன், அதை அவள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, நான் அவளை புரிஞ்சுக்கணுமா, டேய் அப்படிலாம் இல்லைடா, நீ ஏன்டா போகுது ஜிம்மா ப்ளீஸ் என் தனியை விடுங்க, எனக்கு தலை வலிக்குது ப்ளீஸ் நான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அழுதுகிட்டே இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ ஆரம் பார்த்துட்டு ஜிம்மன் விடு, அவனே சரியாயிடுவான், நீ விடு, அவன் கொஞ்ச நேரத்தில் ஓகேவாகிடுவான்
அவனுக்கு ரெஸ்ட் கொடுத்தா அவனே ஓகே ஆயிடுவான். சரி வாங்க எல்லோரும் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொன்னோன்னே, ஸோ ஜிம்மு மனசே கேட்கல ஜேகேட்டேருந்து வரவே. ஆரம் பார்த்துட்டு, ஆரம் நீங்கள் போங்க நான் ஜேகேவை பார்த்துக்குறேன். வந்து ஆரம்பிட்டு இந்த மாதிரி சொன்னோம். சரி பார்த்துக்கூடா எதுனாலும் கூப்பிடு என்ன ஃபோன் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஆரம் வந்து எல்லோரும் வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எல்லோரும் வந்து கிளம்பி போயிடறாங்க. ஜெமன் தான் இப்போ ஜேகே கூட இருக்கான். இந்த சைடு நீங்கள் இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சிருப்பீங்க, அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டுருக்கீங்க பாத்ரூமில். வந்து உங்கள் ரூமுக்கு தான் வந்திருப்பான். ஸோ நீங்கள் ரெஸ்ட் ரூமில் இருக்கீங்கன்னு நல்லாவே தெரிஞ்சது தையங்க்கு. ஸோ அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்களும் கொஞ்சம் நேரத்தில் ரெஸ்ட் ரூம் மட்டும் அப்படியே வெளியே வரீங்க. ஸோ தையங்க பார்த்துட்டு, தையங்கண்ணா நீங்கள் என்ன இங்கே என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி கேட்டோன்னா, தையங்க வந்து அது ஒன்றும் இல்லைம்மா உன்னை பார்க்க தான் வந்தேன், உன்கிட்ட ஒன்று பேசணும். அப்படியா சரி ஓகே. நீங்கள் தையம் பக்கத்தில் நின்றுட்டு என்ன பேசணும் தையம், நீ ஃபஸ்ட்டு உட்காரு ஜெல்லு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உட்காந்துருக்கீங்க. ஸோ தையம் உங்களை பார்த்துட்டு பேசுகிறான். அரிச்சில்ல ஸோ நம்ம ஜிகே இப்படி உனக்கு நல்லாவே தெரியும்ல. தெரியும் தான், ஏன் என்னாச்சு, அதை என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரில. அவன் சூசைட் பண்ணுற நிலைமைக்கு அதை கொண்டே வாய்ஸ் தடுமாறிட்டு அப்படி உங்கள்கிட்ட பேசுகிறான். ஸோ நீங்கள் கேட்டோன்னா என்ன தையம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பதட்டமாகறீங்க. ஸோ தையம் வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறான். இங்கே பாரு பயப்படாது ஜெல்லு, அவன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் தடுத்துட்டோம். அவன் இப்போ தூங்கி ரெஸ்ட் எடுத்துருக்கான். நீ பயப்படாத, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஓகே. நீ பயப்படாத. அக்கா பயந்துட்ட தையம். தையம் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான் தையம். நான் என்ன சொல்ல வரேன்னு அவன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான். நான் எப்படி அவனுக்கு சொல்லி புரிய வைப்பேன்னு எனக்கே தெரியல. புரியுது ஜெல்ல, நீ என்ன சொல்ல வரேன்னு உனக்கு நல்லாவே புரியுது. எனக்கு என்ன தேவைப்படுதுன்னா நீ மட்டும் தான் லைஃபு, நீ மட்டும் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அப்படி இருக்கான். ஸோ நீ இருக்கிறனால தான் ரொம்பவே இப்போலாம் ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருக்கான். யார் பேச்சையுமே அவன் கேட்கவும் மாட்டேங்கிறான். ஒழுங்கா ப்ராக்டிஸும் பண்ண மாட்டேங்கிறான். ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறான். எல்லாத்தையும் சொதப்புறான். எல்லாத்தையும் பாயிண்ட்டாக எல்லாத்தையும் ஒரு பாயிண்ட்டை விட்டுறான். நாங்கள் என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கே ஒன்றுமே புரியலை. எவ்வளோ சொல்லி நாங்களும் புரிய வைக்கணும்னு நினச்சாலும் அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். ஒன்லி நீ மட்டும் தான் லைஃபு, நீ மட்டும் தான் வேணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு அடம்பிடிப்பில் ரொம்ப அட்ராக்ட் ஆகியிருக்கான் அவன் மேலே அப்படின்னு சொல்லிட்டு தையங்க எல்லாமே சொல்லலாம். ஸோ தையங்க சொல்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியுது. ஜேகே இப்படி இந்த மாதிரி ஆனது காரணம் நீங்கள் தான் நல்லாவே உங்களுக்கும் புரியுது. நீங்கள் தையங்க பார்த்துட்டு உங்களுக்கு புரியுது தையம், ஆனால் அவன் இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல. ஸோ நான் இருந்தால் கூட அவன் இந்த மாதிரி வேறு லெவலில் சாங் பாடி வேறு லெவலில் அந்த பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் எனக்கு தெரியுது இவன் ரொம்ப எது மேலே அட்ராக்ட் ஆகியிருக்கான்ட்டு. அப்போது நான் இல்லைன்னா அவன் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி தையன்ட்ட சொன்னோம். ஸோ தையனுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. என்ன பேசுகிற நீனு, இங்கே பாரு இது தப்பான முடிவு. இல்லை நான் தப்பான முடிவெலாம் எடுக்கலை, உண்மைதான் சொல்கிறேன். அவனுக்கு இது எவ்வளோ பெரிய முக்கியமான இது, அதையே விட்டு கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். நான் என்ன தான் பண்ணுறது. நான் இல்லைன்னா அவன் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவான்ல, அப்புறம் பர்ஃபார்மன்ஸும் நல்லா வேறு லெவலில் பண்ணுவான்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இந்த மாதிரி பேசிடுங்க. எனக்கு ஒன்றுமே புரியலை நீங்கள் பேசுகிறத பார்த்துட்டு, கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கா. நீங்கள் தையம் பார்த்துட்டு, தையம் நான் இல்லைன்னா அவன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவான், நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான்ல, அப்போது நான் வேணால் ஊருக்கு கிளம்பி போயிடுறேன் அவனுக்கு தெரியாமையே. அதுக்கப்புறம் அவனே எப்போ போல் மாறிடுவான்ல. என்ன பேசுகிற நீங்கள், இல்லைனாலும் அவன் அப்படி தான் இருப்பான். இல்லை தையம், நான் இல்லைன்னா அவன் நான் இல்லாதப்போ எப்படி இருந்தான் அதே மாதிரி இருப்பான், கண்டிப்பாக இருப்பான். எனக்கு நம்பிக்கை சில்லு. இதெல்லாம் நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும் தையம், நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் ஜிகிட்ட சொல்கிறேன், நான் சொல்லி புரிய வைக்கிறேன் அவனுக்கு. நீங்கள் இந்த மாதிரி தையன்ட்ட எல்லாமே சொல்கிறீங்க. ஸோ தையங்க புரிஞ்சுக்கிறான். தையங்க பார்த்துட்டு, இல்லை தையம் யோசிக்கிறீங்க, அது ஒன்றும் இல்லை, நீ சொன்னதெல்லாம் நடந்தால் எங்களுக்கு ஹாப்பி தான். எனக்கு ஒரு சின்ன குழப்பமாகவே இருக்கே, இதெல்லாம் சரியாக வருமான்னு தான். அதெல்லாம் கண்டிப்பாக சரியாக வரும், நான் சொல்கிறேன்ல தையம். ஓகே ஜில்லு,
இன்றைக்கி தான் உனக்கு முக்கியமான பர்ஃபார்மன்ஸ் நடக்க போகுது. ரொம்ப முக்கியமான பர்ஃபார்மன்ஸ். இது மட்டும் பண்ணிட்டேன் நான் லைஃப்பில் எப்பவுமே எந்த பிரச்சனையும் சால்வ் ஆன மாதிரி. நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நாளைக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், நம்பிக்கையோடு இருங்க. மைண்டை நீங்கள் இந்த மாதிரி சொன்னோன்னா தயங்க. சரி செல்ல, நான் போகிறேன், ப்ராக்டிஸ் இருக்குது. ஓகே தயம் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிடுறான். அதான் கொஞ்சம் நாள் போயிருக்கோம். அஜய்க்கு ரொம்ப அவாய்ட் பண்ணுமா, அவங்கள கண்டுக்கவே மாட்டான். ஹஸ்பண்டுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஜெய்கிட்ட எவ்வளோ பேசணும்னு ட்ரை பண்ணுவேன். ஸோ அவாய்ட் பண்ணிட்டே போய்கிட்டே பீஸ்ஃபுல்லாக இப்போ தான் உங்களுக்கு போயிருக்கோம், உங்களுக்கும் ஜெய்கிக்கும். ஜெய்கி வந்து ப்ராக்டிஸ்க்காக ஸோ ரெடி ஆகிட்ருப்பான். ஸோ நீங்களும் ஜெய்கியை பார்த்துட்டு ரூமுக்கு வந்திருப்பீங்க. ஜெய்கியை கூப்பிட்டீங்க. ஜெய்கியும் திரும்பி பார்த்துட்டு, யாரை? நீயா? எதுக்கு என் ரூமுக்கு வந்தா? வெளியே போ, யூ கெட் அவுட். ஜிங்கி, நான் சொல்கிறது ஒரு வாட்டி ப்ளீஸ் கேளு. என்ன சொல்ல போகிறேன்? நான் எதுவும் கேட்குறதாவே இல்லை. உன்னை பார்த்தாலே எனக்கு வெறுப்பாக இருக்கும். தயவு செஞ்சு ரூமை விட்டு வெளியே போறியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாகவே பேசுகிறான் ஜிகே உங்ககிட்ட. ஜிகே பார்த்துட்டு, ப்ளீஸ் ஜிகே, நான் சொல்கிறது ஒரே ஒரு தடவை கேளு. நீ என்ன சொன்னால் நான் கேட்குறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜெயிட்ட இந்த மாதிரி சொன்னேன். ஸோ ஜிகே உங்கள் பக்கத்தில் வந்துட்டு, என்ன சொன்னாலும் கேட்பியா? ஜிகே பார்த்துட்டு, கேட்குறேன் ஜிகே, உனக்கு என்ன நான் மட்டும் தானே வேணும்? சரி, நீ சொன்ன மாதிரியே நான் எல்லாமே ஒத்துக்கிறேன். ஆனால் எனக்கு நீ ஒன்றே விஷயம் மட்டும் பண்ணணும். ஜிகிட்ட இந்த மாதிரி சொன்னேன். ஸோ ஜேகே உங்களை பார்த்துட்டு, என்ன பண்ணணும் சொல்லு, பண்ணுறேன். நீ இன்றைக்கி இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நான் கூட வருவேன். சொன்ன மாதிரி நீ நானும் பேபி எல்லாம் சந்தோஷமாக வரலாம். இவங்களை பார்த்துட்டு, ஜி உங்களுக்கு நான் எத்தனை தடவை சொல்லிட்டேன், எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, நீ மட்டும் தான் முக்கியம்ன்ட்டு. நானும் சொல்கிறேன் ஜேகே, நீ எனக்கு ரொம்ப முக்கியம். முதல் லைஃப் நான் ஆசையாக வாழணும் ஆசைப்பட்டேன்னு நீ நினச்சேன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி தான் ஆகணும். ப்ளீஸ் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ஜேகே இந்த மாதிரி கேட்டோன்னா, ஸோ ஜேகேவை யோசிச்சுட்டு, என்ன இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் இல்லை தானே, பண்ணுறேன் உனக்காக இந்த மாதிரி சொன்னேன்னா. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்ஸ் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க ஜேகேவை. ஸோ டைட்டாகவும் ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறான் அவங்கள. ஜேகே உங்களை பார்த்துட்டு, சரி நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகணும், நான் போயிட்டு வரேன். ஆல் த பெஸ்ட் ஜேகே, தேங்க்ஸ், பாய். ஜேகே உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிடுறான். நீங்களும் வேகமாக ரூமுக்கு போயிட்டு கதவை சாத்திட்டு செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. சரி ஜேகே, மன்னிச்சிட்டு உங்ககிட்ட ரொம்ப தூரமாக போகிறேன்டா. அடுத்த ஜென்மம் அவன் கூட வாழ முடியல, சேர முடியல. அடுத்த ஜென்மம் அது நீங்கள் நானும் சந்தோஷமாக லைஃப் வாழணும் ஜேகே. சாரி ஜேகே, மன்னிச்சிரு. ஜேகே நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு செம்மையாக வந்துருக்கீங்க. இந்த சைடில் நம்ம ஜேகே ப்ராக்டிஸ்லாம் பண்ணி முடிச்சு ஸோ பர்ஃபார்மன்ஸ்க்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கான். மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப நிறைய டைம்ஸ் பண்ணுறீங்க ஜேகே கூட. எவ்வளோ க்யூட்டாக அவங்களுக்கு ரொம்ப நேரம் டைம்ஸ் பண்ணுறான். ஸோ கொஞ்சம் எதாவது பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சிருது. அவங்கள பார்த்துட்டேன், ரெடி பண்ணி நான் போய்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ண எனக்காக. ஜேகே இந்த மாதிரி சொன்னோன்னே நீங்களும் ஓகே ஜேகே வெயிட் பண்ண ஏதோ உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிடுறான். வந்து எல்லாருமே அங்கே தான் இருக்கீங்க. ஜேகே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறத பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாருமே. ஸோ கண்ணு தான் அவ்வளோ டீஸ் வருது. டைம் ஜிம்மன் பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஒரு வழியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி முடிச்சிட்டு ஸோ செம்ம டையராக வந்து படுத்துருக்கோம் ரூமில். ஸோ நீங்கள் ஜேகே பக்கத்தில் தான் இருக்கீங்க. ஜேகே அவங்கள பார்த்துட்டு, என்ன சின்ன பண்ணடி, ஏன் சேடாக இருக்கா? ஒன்று இல்லை ஜேகே, நான் ஓகே தான். ஜேகே நான் ஒன்று கேட்கவா? ஜில்லு பண்ணட்டி மேபி ஜேகே உங்களோட டைம்ஸ் ரொம்ப நேரம் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். எங்கேயாவது என்னை வெளியே கூட்டிகிட்டு போறியா? இந்த மாதிரி ஜேகிட்ட கேட்டோன்னா ஜேகே அவங்கள பார்த்துட்டு, இவ்வளோ தானா, போகலாம், ரெடியாக நான் கூட்டிகிட்டு போகிறேன், ஜாலியாக சுற்றி பார்க்கலாம். ஓகே ஜேகே. ஜேகே சொன்ன மாதிரி நீங்கள் ரெடியாக போயிட்டீங்க. ஜேகே எல்லாத்தையும் சொல்லியிருப்பான், இந்த மாதிரி நானும் ஜில்லு வெளியே போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ எல்லாருமே ஓகே சொல்லிட்டு பார்த்து போயிட்டு வாங்க ரெண்டு பேருமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுருப்பாங்க. நீங்களும் ஜேகே வெளியே போகிறீங்க, ஜாலியாக சுற்றி பார்க்குறீங்க, பீச்சு பார்க்கு எதுன்னு ஒரு இடம் விடாமல் சுற்றி பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க. ஜேகே கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஜேகே செம்ம ஹாப்பியாக இருக்கும் அவங்க கூட. ஜேகே பார்த்துட்டு அப்படியே மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க.
ஏதாவது இந்த எபிசோடு வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஜிகே அடுத்து என்ன பண்ண போகிறோம், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். கிளம்பிட்டு டைம் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திங்கள் ஆஃபீஸர் பாய்.